இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்புயர்வற்ற திருநாமம் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆண்டவரின் அனாதி தீர்மானத்தின்படியும் உங்களுடைய அழைப்பின் பேரிலும் இந்த ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்ட சபைகளின் ஐக்கிய கூடுகையிலே வந்து பங்கு பெறவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும், உங்களோடு கூட ஐக்கியப்படவும், ஜெபத்திலே நேரத்தை செலவிடவும் எனக்கு கிடைத்திருக்கிற பொன்னான வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கூட்டங்களிலே என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய சிந்தனையிலே பலவாறான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. கர்த்தருடைய நடத்துதலுக்காக காத்திருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பல்வேறு விஷயங்கள் என்னுடைய மனதிலே வந்தாலும் திரும்ப திரும்ப என்னுடைய மனதிலே வந்து மேலோங்கி நின்ற விஷயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும். இந்த விஷயம் என்னுடைய மனதிலே திரும்ப திரும்ப வந்தது. அப்படி வருவதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. பொதுவாக கிறிஸ்தவ திருச்சபைகளின் மத்தியிலே ஆரம்ப காலங்களில், அதாவது முதல் நூற்றாண்டில் அதுபோல முதல் சில நூற்றாண்டுகளில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்கள் கரம் கொடுத்து மாரநாதா என்று வாழ்த்து தெரிவிப்பார்கள். அது வழக்கமாக வைக்கப்பட்டிருந்தது ஆரம்ப காலங்களில், திருச்சபையினுடைய ஆரம்ப காலங்களில். மாரநாதா என்ற அந்த வார்த்தைக்கு பொருள் கர்த்தர் வருகிறார் என்பதாகும். இன்றைக்கு நாம் எப்படி சந்திக்கும் போது பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படியெல்லாம் சொல்லி சந்தித்து நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோமோ, இதற்கு பதிலாக ஆதி காலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது மாரநாதா என்று கூறி தங்களுடைய வாழ்த்தை தெரிவிப்பார்கள். இது அவர்களாக கண்டுபிடித்த வார்த்தை அல்ல, இது பைபிளில் வருகிறது. 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்கிறவன் கர்த்தர் வருகிறார். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். அந்த கர்த்தர் வருகிறார் என்பதற்கு அரமேய மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை மாரநாதா என்பதாகும். அதுபோல சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல் அனாத்தமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாரநாதா என்ற சொல் கர்த்தர் வருகிறார் என்று வருகிறதினாலே அதையே கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது இந்த வார்த்தையை கூறி தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். காலங்கள் கடந்து போயின, நூற்றாண்டுகள் கடந்தன. சபையிலே ஆன்மீக அந்தகாரம், ஆன்மீக இருள் சூழத் தொடங்கினது. அப்பொழுது சத்தியங்கள் மறைக்கப்பட்டன. இத்தகைய சூழ்நிலையில் ஆண்டவருடைய வருகை பற்றிய அந்த சிந்தனை, எதிர்பார்ப்பு குறைந்து விட்டதோ என்று தோன்றக்கூடிய அளவுக்கு அந்த வாழ்த்து முறைகளிலும் வித்தியாசம் வந்தது. அதற்கப்புறம் பார்த்தால், ஆனால் வருகையை பற்றிய பிரசங்கங்கள் அவ்வப்போது இடம்பெற்றுக் கொண்டு வந்தன அதிகமாக. ஆனால் சமீப காலங்களிலாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு 20 வருடங்கள், 20 to 30 வருடங்கள் நீங்கள் பார்த்தால் வருகையை பற்றிய பிரசங்கங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளிலே மறக்கப்பட்டு போய்விட்டன. எத்தனையோ முகாம்கள்ல நீங்களும் போய் பங்கெடுத்திருப்பீங்க, எத்தனையோ கூட்டங்கள்ல பங்கெடுப்பீங்க, கேட்பீங்க. அதே மாதிரி யூடியூப்ல வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆண்டவருடைய வருகையை பற்றி, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி, எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் விசுவாசிகளுடைய எதிர்கால மகிமையான அனுபவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி,
அத்தகைய மகிமையில நம்ம பங்கெடுக்க வேண்டுமானால் இந்த பூமியில நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றி வலியுறுத்தி செய்யக்கூடிய பிரசங்கங்கள் எவ்வளவு கேட்டிருக்கீங்க இல்ல? மிக மிக குறைவு, மிக மிக குறைவு. இப்ப வருகையை பற்றி, ஆண்டவருடைய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அப்புறம் அதற்கப்புறம் உள்ளதான அனுபவங்கள், இதெல்லாம் பேசுறது இப்ப பழமைவாதிகள் அப்படின்னு முத்திரை குத்தப்படுறாங்க. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு மோசமா போயிடுச்சு. ஏனென்றால் இந்த செழிப்பு உபதேசம் என்கின்ற கோட்பாடு உள்ளே வந்தபோது பூமியிலே வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை எப்படி பரலோகமாக மாற்றலாம் அப்படிங்கிறது போதிக்கப்படுகிறது. நீங்கள் விசுவாசத்தினால் உங்களுடைய வசதியை பெருக்கலாம், பணத்தை பெருக்கலாம், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாறலாம். ஆகவே இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கையை எப்படி பரலோகமாக மாற்ற முடியும் என்று போதிக்கப்படுகிறது. ஆனால் பரலோகத்தை பற்றிய சிந்தனை குறைக்கப்படுகிறது. ஒருவர் சொல்லுகிறார், ஏங்க எப்ப பார்த்தாலும் வருகையை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை எதுக்கு நினைக்கணும்? அதை நம்ம ரட்சித்தாரு, அதை அவர் வரப்போறாரு, நம்ம போறோம் உறுதி. அதுக்காக அதையே நம்ம ஏன் சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும்? இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையை நம்ம எப்படி அனுபவிக்கணும்? இப்படி பிரசங்கம் பண்ற ஆட்களும் இருக்காங்க. இது கர்த்தருடைய திட்டத்திற்கு நேர் மாறானது, எதிரானது. நீங்க வேத புஸ்தகத்தை கவனிச்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு எழுதப்பட்ட நிருபங்களில் அநேக பகுதிகளில் ஆண்டவருடைய வருகை மிக முக்கியப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். பல விஷயங்கள் என்னுடைய மனதில் வருகின்றன. பவுல் அப்போஸ்தலன் அவர் தாம் எழுதின நிருபங்களில் என்னுடைய நம்பிக்கைப்படி 14 நிருபங்களை பவுல் எழுதியிருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தையும் சேர்த்து அந்த 14 நிருபங்களில் அவர் முதலாவது எழுதின நிருபம் 1 தெசலோனிக்கேயர். இந்த 1 தெசலோனிக்கேயருடைய நிருபத்தின் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு அதிகாரம் முடியும் போதும் ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லி சொல்லி முடியும். யோசித்து பாருங்க, ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஆண்டவருடைய வருகை பற்றி சொல்லி சொல்லி நிறைவு செய்வார். 1ஆம் அதிகாரத்தின் 9-10 வசனங்கள். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையின் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இது 1 கடைசி. 2ஆம் அதிகாரத்தின் 19-20 வசனங்கள். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது என்று குறிப்பிடுகிறார். 3ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை பாருங்கள். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. 4ஆம் அதிகாரத்தின் 16-18 வரையுள்ள வசனங்கள் பிரபலமான வசனம், தெரிந்த வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். 5ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இது எந்த நிருபத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு. ஒவ்வொரு அதிகாரம் முடியும் போதும் ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லி சொல்லி முடிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி கிட்டத்தட்ட 318 முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது.
பவுலப்போஸ்தலன் மட்டும் தம்முடைய நிருபங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி ஏறக்குறைய 50 முறைகள் குறிப்பிட்டிருப்பதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டுள்ளார்கள். இன்னொரு அறிஞர் சொல்லும்போது, வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு 25 வசனத்திற்கு ஒரு வசனம் வீதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி சொல்லி இருக்கிறதாக கணக்கிட்டிருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பரிசுத்த வேதாகமம் மிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி இருக்கிறது. இன்னொரு விதத்திலே சொல்ல போனால், மனிதனோடுள்ள தொடர்பில் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற அடிப்படை சத்தியங்களிலே முதன்மையான இடம் என்று சொல்லுவது ரிடம்ஷன், மீட்பு என்பதாகும். அந்த மீட்பு என்கின்ற விஷயத்தை தவிர்த்து இரண்டாவது இடத்தில் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிற ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. எனவே அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம் இன்றைக்கு கிறிஸ்தவ மேடைகளிலே அதிகமாக கேட்கப்படுவதில்லை என்பது மிக வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். மட்டுமல்ல, முக்கியமான சந்தர்ப்பங்களில் அப்போஸ்தலர்கள் திருச்சபைகளுக்கு கடிதம் எழுதும் போது ஆண்டவருடைய வருகையை நினைப்பூட்டி அந்த சிந்தனையிலே வாழ வேண்டும் என்று அவர்களை அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். பேதுரு அப்போஸ்தலன் எழுதின முதல் நிருபத்தை நீங்கள் பாருங்கள். பேதுருவினுடைய முதல் நிருபம் பாடனுபவிக்கிற விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட நிருபம். அந்த நிருபம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தாலே தெரியும். துன்பப்படுகிற, பாடனுபவிக்கிற, சொல்லொண்ணாத துயரங்களினூடாக கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு எழுதின அந்த நிருபத்திலே எடுத்த எடுப்பிலே முதல் 2 வசனங்கள் வாழ்த்துரை. 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாழ்த்துரை. அந்த வாழ்த்துரை முடிந்த பின் 3ஆம் வசனத்திலிருந்து அவர்களுடைய நம்பிக்கையை பற்றி அவர்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார். அதை நீங்கள் வாசித்தாலே தெரியும். அப்படி சொல்லும் போது அந்த பகுதியிலும் அவர்களுடைய சிந்தனையை நித்தியத்தின் பக்கமாக கொண்டு போகிறதை நாம் பார்க்கலாம். நித்தியத்தின் பக்கமாக கொண்டு செல்லுகிறார். பின்னாலே அவர்கள் பாட அனுபவிக்கும் போது அவர்களை தைரியப்படுத்தும்படி அநேக அறிவுரைகளை கூறுகிறவர் எடுத்த எடுப்பிலேயே அவர்களுடைய சிந்தனையை பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்திற்கு நேராக கொண்டு செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். 3 to 6 வரை உள்ள வசனங்களில் அதை பார்க்கலாம். 7வது வசனத்திலும் ஆண்டவருடைய வருகையை பற்றி குறிப்பிடுகிறார். இப்படி ஆண்டவருடைய வருகை என்பது பரிசுத்த வேதாகமத்திலே முக்கியப்படுத்தப்பட்ட உபதேச சத்தியமாகவும் விசுவாசிகள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டும் கூறியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். பவுலப்போஸ்தலன் கொலோசையருக்கு நிருபம் எழுதும் போது சொல்லுகிறார், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள், உயரத்தில் உள்ளதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த சிந்தனையில் இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் இன்றைக்கு அது மறைக்கப்படுகிறது. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து பூலோக வாழ்க்கையை பரலோகமாக மாற்றுவதற்கு தப்பான வேத விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு விசுவாசிகள் திசை திருப்பப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்பது, ஆண்டவருடைய வருகை என்பது முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம் என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அதை பற்றி அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இத்தகைய சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையையும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றியும் திருமறை போதிக்கின்ற சில சத்தியங்களை உங்களுக்கு விவரித்து காண்பித்து அந்த நம்பிக்கையிலே நாம் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்பதை உங்களுடைய சிந்தனைக்காக கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவருடைய வருகையை பற்றி நாம் சிந்திக்கும் போது 2ஆம் வருகை என்று சொல்லுகிறோம் அல்லவா? 2ஆம் வருகை என்று சொல்லுவதற்கு காரணம், அவர் ஏற்கனவே ஒரு முறை வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன் நம்மை ரட்சிப்பதற்காக, நமக்காக சிலுவையில் மரிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், முன்னேறி பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். அது அவரது முதல் வருகை. இனி அது முதல் வருகை என்றால் இனிமேல் அவர் வரப்போவது 2ஆம் வருகை என்பதை நாம் அறிவோம். அதனாலேதான் அதை 2ஆம் வருகை என்று சொல்லுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை என்று நாம் சொல்லும் போது அதற்கு 2 பகுதிகள் இருக்கின்றதாக வேதாகமம் கூறுகிறது.
பல விவிலிய பல போதகர்கள் அதை நம்புவதில்லை. ஒரு முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார், பொதுவான ஒரு வருகை இருக்கும், பொதுவான ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும், பொதுவான ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும், அதுக்கப்புறம் நித்தியம் ஆரம்பிக்கும் அப்படின்னு பேசப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்கள் இந்த சத்தியத்தை நம்ப மாட்டார்கள். ஆனால் வேதாகமத்தை நாம் கவனமாக படித்து பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு இரு நிலைகள் அல்லது இரு பகுதிகள் அல்லது இரு கட்டங்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை எப்படி சொல்லலாம் என்பதற்கான சில ஆதாரங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். 1, ஒரு வசனத்தின் அடிப்படையில். 2, ஒரு அதிகாரத்தின் அடிப்படையில். 3, ஒரு புத்தகத்தின் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு இரு பகுதிகள் இருக்கின்றன என்பதை ஆணித்தரமாக நாம் சொல்ல முடியும். ஒரு வசனத்தின் அடிப்படையில், ஒரு அதிகாரத்தின் அடிப்படையில், ஒரு புத்தகத்தின் அடிப்படையில். இப்ப அடுத்த ஒரு கேள்வி எழும்புகிறது. அந்த ஒரு வசனம் எது? அந்த ஒரு அதிகாரம் எது? அந்த ஒரு புத்தகம் எது என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு இப்பொழுது நான் விடையளிக்கிறேன், விளக்கம் தருகிறேன், கவனியுங்கள். ஒரு வசனத்தின் அடிப்படையிலே என்று சொன்னேன் அல்லவா? அந்த வசனம் பவுலப்போஸ்தலன் தீத்துவுக்கு எழுதின நிருபம். பவுலப்போஸ்தலன் தீத்துவுக்கு எழுதின நிருபம், அதனுடைய 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இந்த இடத்துல நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்ற ஒரு வாசகம் வருகிறது. 2, நம் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும். இந்த இரண்டும் அவருடைய வருகையின் 2 கட்டங்களை பற்றி சொல்லக்கூடிய வாசகங்களாக அமைகின்றன. அதற்கு நமக்கு அடித்தளமாக விளங்குவது அந்த 2 காரியங்களையும் இணைக்கின்ற என்ற விகுதி சொல். அந்த என்ற விகுதி சொல்லின் மூலமாக இந்த இரண்டும் 2 வித்தியாசமான காரியங்களை சுட்டி காண்பிக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு வசனத்தில் அவருடைய வருகையின் 2 கட்டங்களை பற்றி சொல்லி இருக்கிறது என்பதை நாம் முடிவு செய்யலாம். 2வதாக ஒரு அதிகாரத்தின் அடிப்படையில் என்று சொன்னேன் அல்லவா? அந்த அதிகாரம் எது என்று கேட்கும்போது அதற்கு பதில் பவுலப்போஸ்தலன் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபம் 1 வசனத்தில், அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், நல்லா கவனிக்கணும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் அவரிடத்தில் நாம் சேர்க்கப்படுவதையும் குறித்து உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்றதுனால ஆண்டவருடைய வருகை, விசுவாசிகள் அவரிடத்தில் சேர்க்கப்படுவது தொடர்பாக ஏதோ ஒரு குழப்பம் அவர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது. அதை திருத்துவதற்கு பவுலப்போஸ்தலன் முயற்சிக்கிறார் என்பது நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு விஷயத்தை பத்தி பிரச்சனையே இல்லை அப்படின்னா அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? ஒரு விஷயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது, பிரச்சனையே இல்லை, தப்பான ஒரு செய்தி ஒரு காரியத்தை பத்தி பரவி இருக்கு அப்படின்னு சொன்னாதானே அதை பத்தி சரியானது என்னன்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்ப இப்ப பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் அவரிடத்தில் நாம் சேர்க்கப்படுவதையும் குறித்து உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால் அப்படின்னா, ஆண்டவருடைய வருகை பற்றியும் விசுவாசிகள் அவருடைய சமூகத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து ஏதோ ஒரு பிரச்சனை அவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. இதை அறிய வந்த பவுல் அதை சரிப்படுத்துவதற்கு சரியானது என்ன என்பதை சொல்லுவதற்கு முயற்சிக்கிறார். அது என்னவா? அவர்கள் சந்தித்த அந்த பிரச்சனை என்னவா? வசனம் 2 என்ன வாசிக்கிறோம்? ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாயிருக்கிறதாக சொல்லப்பட்டால்
உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அப்படின்னு சொல்றார். முதல் வசனத்துல அந்த பிரச்சனையை பத்தி பேச போறேன்னு சொல்றவரு 2வது வசனத்துல அந்த பிரச்சனை என்னங்கிறத சொல்றாரு. என்னவா? அவங்க மத்தியில ஒரு தப்பான செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி எந்த விதத்துல வந்திருக்கலாம் அப்படிங்கிறத இவர் அனுமானிக்கிறாரு. அது 3 வழிகளில் வந்திருக்கலாம், அல்லது அந்த 3ல் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். அது என்னவா? ஒரு ஆவியினாலாவது, அப்படின்னா ஆவியானவர் எனக்கு இதை வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவருடைய பேர்ல இந்த தப்பான விஷயத்த ஒரு கூட்டம் போதித்து அது இந்த சபைக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம். 2, ஒரு வார்த்தையினாலாவது அப்படிங்கிறாரு. வார்த்தையினாலாவதுன்னு சொன்ன அர்த்தம் சாமர்த்தியமான பேச்சு. சில விஷயங்களை பாருங்க, தப்பு தப்பான விஷயத்த போதிப்பாங்க, ஆனா வார்த்தை ஜாலம் நல்லா இருக்கும். நல்லா மெருகூட்டி பேசுவாங்க, வார்த்தை ஜாலங்கள் நல்லா இருக்கும், பேச்சு திறமை இருக்கும். தப்பான விஷயங்களை தங்களுடைய பேச்சு திறமையினால சரியானதுன்னு நம்பக்கூடிய அளவுக்கு பேசுகிற கூட்டம் இருக்கும். இதுக்கு நேர் மாறாக இன்னொரு கூட்டம் இருக்கும். விஷயம் நிறைய இருக்கும், நல்ல விஷயமா சொல்லுவாங்க, நல்ல விஷயத்த தெரிஞ்சிருப்பாங்க, ஆனா பேச தெரியாது. அப்படி இருக்கிறாங்கல்லவா? அப்ப அவங்களால என்ன, தங்களுடைய மனசுல இருக்கிற நல்ல விஷயங்களை சொல்ல முடியாது. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது 2மே நல்லா வரும். நல்ல விஷயமும் இருக்கும், நல்ல பேச்சு திறமை இருக்கும், நல்லா சொல்லவும் முடியும். இங்கே தெசலோனிக்கே சபைக்குள்ள ஒரு கூட்டம் நுழைஞ்சு அது ஒரு தப்பான விஷயத்த பரப்பி இருக்கிறாங்க. ஒண்ணு ஆவியானவர் எனக்கு இதை வெளிப்படுத்தினாருங்கிற ஆவியானவருடைய போர்வையில இன்னைக்கும் கிறிஸ்தவ சபைகளிலே பல தவறான போதனைகள், கள்ள போதனைகள், கர்த்தர் எனக்கு இதை வெளிப்படுத்தினாரு, ஆண்டவர் எனக்கு இதை சொன்னாரு அப்படிங்கிற பேர்ல இன்றைக்கு சபைகளின் நடுவில் தப்பு தப்பான விஷயங்கள் போதிக்கப்படுகின்றன. அது அக்காலத்திலேயே இருந்திருக்கின்றன என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். அப்புறம் வார்த்தையினாலாவது சாமர்த்தியமான பேச்சு, அதைத்தான் இப்ப நான் சொன்னேன். இனி 3வது, எங்களிடத்தில் இருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம காலத்துக்கு புரிஞ்சு கொள்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு நிருபத்தினாலாவது அப்படின்னு சொன்னா ஒரு கடிதம் மூலமா, நிருபத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவர் அப்படி சொல்லாம எங்களிடத்தில் இருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த காலகட்டத்துல இப்ப நான் ஒரு விஷயத்த நம்புறேன், நினைக்கிறேன், அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னை பத்தி ரொம்ப தெரியாது, நான் ரொம்ப பிரபலமாகாதவன், சாதாரணமானவன். ஆனா என் மனசுல சில விஷயங்களை நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், மக்களுக்கு அது போய் சேரணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், என்னைய விட ரொம்ப பிரபலமான ஒரு பிரதரா இருக்கிறாரு ஞானகுரு அப்படின்னு வச்சுங்க, மக்கள் மத்தியில ரொம்ப செல்வாக்குள்ளவர், வரவேற்கத்தக்கவர், மக்கள் அவர் மேல மக்கள் நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கிறாங்க. அப்ப அவருடைய பேர்ல நான் சொல்ற விஷயங்கள் போச்சுன்னா மக்கள் சீக்கிரமாக என்ன செய்வாங்க, அங்கீகரிப்பாங்க. அதனால பிரபலமானவர்களுடைய பெயரை வச்சு இவங்களுடைய கருத்தை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிறதுக்கு எழுத்தில் எழுதுவது அக்காலத்தில் இருந்து வந்திருக்கின்றன. அதனாலேதான் பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, எங்களிடத்தில் இருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது. அப்போஸ்தலர்களுடைய பேரை போட்டு இந்த மாதிரி கள்ள போதனை உள்ள நுழைஞ்சிருக்கு. சரி, இந்த 3 விதங்களில் வந்திருக்கலாம், அல்லது இந்த 3ல் ஏதாவது ஒரு விதத்தில் வந்திருக்கலாம். இருக்கட்டும், வந்த விஷயம் என்னவா? கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அப்படிங்கிறார். இந்த இடத்துல கிறிஸ்துவின் நாள் அப்படின்னு வருது இல்லையா, அது தமிழ் மொழியாக்கத்துல வந்திருக்கிற ஒரு சிறிய பிழை. அது சரியாக வர வேண்டியது கர்த்தருடைய நாள் அப்படின்னு வரணும். கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக, சமீபமாய் இருக்கிறதாக அப்படின்னு சொல்லப்படுற அந்த வார்த்தை கூட மூலமொழியிலே உபயோகிக்கப்பட்டுள்ள சொல்லின்படி சரியாக மொழியாக்கம் செய்தால் சமீபமாய் இருக்கிறது என்று வரக்கூடாது, வந்துவிட்டது என்று வர வேண்டும். அப்ப அவர்களுக்கு வந்த செய்தி என்ன? கர்த்தருடைய நாள் வந்துவிட்டது.
அப்படிங்கிற அந்த செய்தி அவங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அதை கேட்ட உடனே அவங்க என்ன செய்யறாங்க? சஞ்சலப்படுறாங்க, கலங்குறாங்க. ஏன்? சந்தோஷம் தானே கர்த்தருடைய. இப்ப ஆண்டவர், நம்ம எல்லாமே ஆண்டவருடைய வருகையை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? இப்ப திடீர்னு நமக்கு ஒரு செய்தி வருகிறது, கர்த்தர் விரைவில் வரப்போறாரு, அல்லது ஒரு குறிப்பிட்ட இவ்வளவு காலில் வரப்போறாரு அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு பரலோகத்துல இருந்தே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஏதாவது ஒரு விதத்துல வருதுன்னு வச்சுங்களேன். அதை கேட்டோன்னே நம்ம சந்தோஷப்படுவோமா, கலங்குவோமா, துக்கப்படுவோமா? அவங்கவுங்க வாழ்ற வாழ்க்கையை பொறுத்து. ஆமா, அவங்கவுங்க வாழ்ற வாழ்க்கையை பொறுத்து இருக்கு. சந்தோஷம், நல்லபடியா வாழ்ந்தா அவர் வரப்போறாருங்கிற செய்தி கேட்கும் போது என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். உருப்படி இல்லாம வாழ்ந்தோம்னா கேட்கும் போது கஷ்டமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பிந்தி வந்தா நல்லா இருக்குமே, அதுக்குள்ள நான் கொஞ்சம் ஆயத்தம் ஆகிக்கிடுவேனே அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஆனா விசுவாசிகளுக்கு பொதுவாக பரவலாக ஆண்டவருடைய வருகை அப்படிங்கிறத கேட்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான், எதிர்பார்ப்பு. ஆனா இந்த விசுவாசிகள் என்ன செய்யறாங்க? கலங்குறாங்க, திகைக்கிறாங்க, சஞ்சலப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கேட்ட செய்தி அப்படிப்பட்ட செய்தி. என்னவா? கர்த்தருடைய நாள் வந்திருக்கு, கர்த்தருடைய நாள் வந்து விட்டதுங்கிற செய்தி கேட்டோன்னே இவங்க கலங்குறதுக்கும் சஞ்சலப்படுறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, முதல் நிருபத்துல பவுல் எழுதும் போது கர்த்தருடைய நாளுக்கும் விசுவாசிகளுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத அடிச்சு பேசியிருப்பாரு. 5ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. முதல் நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் சொல்லிட்டு, சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று நீங்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் உங்கள் மேல் வரும், நீங்கள் தப்பி போவதில்லை. நான் வாசித்தது சரியா தப்பா? இதுல இருக்கிறபடி இப்ப நான் வாசிக்கல. அதுல என்ன எழுதியிருக்கிறாரு? சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது, அப்புறம் கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. நீங்கள், உங்கள் மேல், உங்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லல அவர். நாம், நம்மேல் அப்படியும் சொல்லல. அப்ப அந்த இடத்துல அவர்கள் அவர்கள்னு சொல்றதுனால விசுவாசிகள் அல்லாத திருச்சபைக்கு வெளியிலே இருக்கக்கூடிய கூட்டத்தை பற்றி, அவிசுவாசிகளை பற்றி சொல்லுகிறார் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. அப்ப அவர்களுக்கும் கர்த்தருடைய நாளுக்கும் சம்பந்தம் இருக்குது. அவர்கள் தப்பி போக மாட்டாங்க. மீண்டும் 4வது வசனத்துல, சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அப்போ ஏன் நம்ம அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல? அடுத்த வசனம், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். அப்போ முதல் நிருபத்துல கர்த்தருடைய நாளுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கு. ஆனால் கிறிஸ்துவின் நாள் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டுல மட்டும்தான் வரும். கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறத நீங்க பழைய ஏற்பாட்டுல வாசிக்கும் போது குறிப்பாக அது தீர்க்க தரிசன நூல்கள்ல தான் அதிகமா வரும். அதுவும் சிறிய தீர்க்க தரிசன நூல்களில் இந்த வார்த்தை அடிக்கடி வரும். அந்த கர்த்தருடைய நாளை பற்றி சொல்லுகிற இடங்களில் எல்லாமே அது தேவனுடைய கோபாக்கினையின் நாளாக, ஆக்கினை தீர்ப்பின் நாளாக, நியாய தீர்ப்பின் நாளாக, தேவன் பூமியில் நீதியை சரிக்கட்டுகிற நாளாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் கோபாக்கினையின் மகா நாள் வந்திருக்கிறது என்று அந்த நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அது தேவ கோபம் பூமியிலே ஊற்றப்படுகிற காலம். அந்த காலத்திற்கும் விசுவாசிகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று பவுல் அடித்து முதல் நிருபத்திலே பேசியிருக்க, இதற்கு இடையிலே ஒரு கூட்டம் இப்படி கர்த்தருடைய நாள் வந்துவிட்டது என்ற தப்பான செய்தியை பரப்ப அந்த விசுவாசிகள் என்ன செய்தார்கள்?
சிதறித்தான் அந்த சஞ்சலப்பட்டார்கள், கலங்கினார்கள். இதை அறிந்த முதல் நிருபத்தை கொண்டு போனவர் ஒருவேளை அவர்களோடு கூட இருந்து கொஞ்ச நாள் அவர்களை பற்றிய விஷயங்களை சேகரித்து விட்டு திரும்ப வந்து இந்த ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்கிறார், சொல்லுகிறார். அதை கேட்டவர் உடனே அதை திருத்துவதற்கு இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதையும் எழுதுகிறார். அதை சொல்லிட்டு அந்த கர்த்தருடைய நாள் வந்துருச்சுன்னா நீங்க சஞ்சலப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏனென்றால் அந்த கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன் 2 சம்பவங்கள் நடக்கணும். அந்த 2 காரியங்கள் நடந்ததற்கு பின்னாடிதான் கர்த்தருடைய நாள் வரும் அப்படின்னு சொல்லி அந்த 2 விஷயங்கள் என்னங்கிறத அடுத்த பகுதியில எழுதுறாரு இல்லையா? விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டுனா முதலாவது நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படணும். இது 2ம் நடக்காம அந்த நாள் வராது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. அப்ப கர்த்தருடைய நாள் வர்றதுக்கு முன்னாடி ஒன்னு விசுவாச துரோகம் நடக்கணும். அந்த இடத்துல விசுவாச துரோகம் என்பதற்கான சொல் வந்து கரெக்டா அதுல சொல்லி இருக்கிற வார்த்தையை மொழியாக்கம் செய்தால் டிபார்ச்சர், புறப்படுதல் நடைபெற வேண்டும். நீக்கப்படுதல் என்று சொல்லலாம், புறப்படுதல் என்று சொல்லலாம். அந்த வார்த்தைக்கு சொல்ல முடியும். இப்ப நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் போனீங்கன்னா அந்த டிஜிட்டல் போர்டு வச்சிருப்பாங்க. ஒரு பக்கத்துல அரைவல் வருகை அப்படின்னு போட்டிருப்பாங்க, இன்னொரு பக்கத்துல வந்து புறப்பாடு அப்படின்னு போட்டு போகக்கூடிய புறப்படுற ட்ரெயினோட அந்த லிஸ்ட் வர்றதை நீங்க பார்க்கலாம். அப்ப அந்த டிபார்ச்சர் அப்படிங்கிற வார்த்தை அங்கே வந்திருக்க வேண்டும். இதை உறுதிப்படுத்துகிறது 6வது வசனம். என்ன 6வது வசனம்? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அப்போ யார் வெளிப்படும்படிக்கு தன் காலத்தில்? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அல்லது அந்தி கிறிஸ்து. அவன் வருவான், ஆனால் அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட காலகட்டத்தில் அவன் வருவான். அவன் வருவதற்கு அவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற காலத்திற்கு முன்னே அவன் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஏதோ ஒண்ணு அவனை என்ன செய்கிறதாம்? தடுத்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறார் 6வது வசனத்தில். தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு. சரி, அடுத்து அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. 6வது வசனத்தில் தடை செய்கிறது என்று அகிரிணையிலே சொன்னவர் 7வது வசனத்திலே தடை செய்கிறவன் என்று உயர்திணையிலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை வாசிக்கும் போது எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார். அது வரைக்கும் அது இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் தேவனோடு இருந்தார் அப்படின்னு சொல்ற, உண்டானதெல்லாம் அதுவாலே உண்டாயிற்று என்று சொல்லாம அவராலே உண்டாயிற்று என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி இந்த இடத்துல தடை செய்கிறது இன்னதென்று அப்படி தடை செய்கிறது அப்படின்னு 6வது வசனத்தில் சொன்னதை 7வது வசனத்துல தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே என்று சொன்னால் விசுவாச துரோகம், அது சரியான மொழியாக்கம் புறப்பட்டு போகும் முன்னே அப்படின்னு அர்த்தம். அப்போ கர்த்தருடைய நாள் வர வேண்டும். அது வரும்போது வர வேண்டுமானால் ஒன்று புறப்பட்டு போக வேண்டும். அந்த புறப்பட்டு போவதை தொடர்ந்து கேட்டின் மகன் வெளிப்பட வேண்டும். இது 2ம் வந்தாச்சுன்னா கர்த்தருடைய நாள் வரும். அப்ப யாரு புறப்பட்டு போகணும்? தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படணும்னு சொல்லி இருக்குதே, அது எது என்று கேட்டால் வேத வசனத்தின் அடிப்படையில் நான் ஆணித்தரமாக நம்புகிறேன், அது கர்த்தருடைய சபை புறப்பட்டு போக வேண்டும். ஒரு கூட்டம் வேத ஆராய்ச்சியாளர்கள், பல நல்ல தேவ மனிதர்கள், பெரும்பாலான தேவ மனிதர்கள் அது பரிசுத்த ஆவியானவர் என்று பொருள் எடுக்கிறார்கள். அப்படி எடுத்தாலும் தப்பில்லை. அப்படி எடுத்தாலும் தப்பில்லை. ஏனென்றால் பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் வருவதோடு தான் சபை உருவாகிறது. இப்பொழுது ஆவியானவர் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக சபையை கட்டி கொண்டிருக்கிறார்.
ஏனென்றால் நான் என் சபையை கட்டுவேன்னு இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொன்னார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நீங்கள் ஆவியினாலே கூட்டி வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று ஆவியினாலே கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப ரெண்டையும் இணைத்து சிந்திக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்ன செய்கிறார்? சபையை கட்டி கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய வருகையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையையும் கூட்டிக் கொண்டு போகிறார். ஆவியானவர் போகிறார் என்றால் சபை போகிறது என்ற அர்த்தம். சபை போகிறது என்றால் ஆவியானவர் போகிறார் அப்படின்னு அர்த்தம். அந்த நிலையில் அதை ஆவியானவர் என்று பொருள் எடுக்கிறார்கள். எடுத்தாலும் தப்பில்லை. ஆனால் நான் அதை நம்புகிறேன் என்றாலும் கூட இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு அது பொருத்தமாக தெரிவது பரிசுத்தவான்கள் அல்லது கர்த்தருடைய சபை. கர்த்தருடைய சபையை அவன் என்று சொல்லலாமா என்ற அடுத்த ஒரு கேள்வி வரும். பதில், கர்த்தருடைய சபையை எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் புதிய மனுஷன் என்று சொல்லி இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 12 முதல் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், முன்னே நம்ம தூரமா இருந்தோம், இப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் சமீபமானோம். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே நமக்காக மரித்தார். அதனாலே இரு திறத்தாரையும் என்ன செய்தார்? ஒன்றாக்கினார். பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்தார். அந்த இருதிறத்தார்னு சொல்றது யாரு? யூதர்களும் புறஜாதியாரும். இந்த இருவருக்கும் இடையில் உள்ள பகையை நீக்கினார். 2 கூட்டத்தையும் ஒன்னாக்கினார். இந்த 2ஐயும் ஒன்னா சேர்த்து யாரா உருவாக்கி இருக்கிறாரா? ஒரு புதிய மனுஷனாக. அந்த மனுஷன் யாரு? சபை. அப்போ அந்த சபை என்னும் புதிய மனுஷனை அவன் என்று சொல்லலாம் அல்லவா? ஆகையினாலே சபை புறப்பட்டு போக வேண்டும். சபை புறப்பட்டு போனதற்கு போய்விட்டால் அடுத்து யாரு வருவார்? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். அவன் வரும்போது என்னவா? அதை தொடர்ந்து கர்த்தருடைய நாள் வரும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு 9ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இங்கே ஒரு வருகையை பற்றி சொல்லுகிறார். அப்ப கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவதற்கு முன் ஒரு வருகை, அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன் ஒரு வருகை. அது 2ஆம் வருகையினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். அதுதான் முதல் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து. அது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றி, சபைக்காக வருகிற வருகையை பற்றி சொல்லி இருக்கிற வசனம். 8வது வசனத்தில் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே அவனை நாசம் பண்ணுவார் என்று குறிப்பிடுவது அவருடைய வருகையின் 2வது கட்டத்தை குறிக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்று சொல்லும் போது அந்த 2ஆம் வருகைக்கு 2 பகுதிகள் இருக்கின்றன, 2 நிலைகள் இருக்கின்றன, 2 கட்டங்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த ஒரு அதிகாரத்தின் அடிப்படையில். இனி 3வதாக ஒரு புத்தகத்தின் அடிப்படையில் ஆண்டவருடைய வருகைக்கு 2 பகுதிகள் இருக்கின்றன என்பதை அறியலாம் என்று சொன்னேன் அல்லவா? அந்த புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். எப்படி என்றால், வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முதல் 3 அதிகாரங்களில் சபையின் காலத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். 4-5 அதிகாரங்களில் சபை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் பரலோகத்தில் சபை இருக்கிற அனுபவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் சபை இருக்கின்ற அதே காலகட்டத்தில் பூமியிலே என்ன நடக்கிறது என்பதை, பூமியிலும் பரலோகத்திலுமாக என்னென்ன நடக்கின்றன என்பதை விவரிக்கிற பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரை, அந்த 19ஆம் அதிகாரம் வரை, அடுத்த வருகையினுடைய செகண்ட் பார்ட் வரை. அதற்கப்புறமாக 1000 வருட அரசாட்சி, புதிய வானம் புதிய பூமி, அதெல்லாம் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதல் 3 அதிகாரங்கள் சபையின் காலம். அந்த சபையின் காலம் முடிந்து 4-5 அதிகாரங்களில் சபையை பரலோகத்தில் பார்க்கிறோம் என்றால் 3ஆம் அதிகாரத்திற்கும் 4ஆம் அதிகாரத்திற்கும் இடையில் சபை மேலே போய்விட்டது என்ற அர்த்தம். அது அவருடைய வருகையின் ஃபர்ஸ்ட் பார்ட், முதற் பகுதி. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்திலிருந்து வெள்ளை குதிரை மேல் ஏறி பரலோக சேனை புடைசூழ பின்தொடர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
பூமியை நோக்கி இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். அது அவருடைய வருகையின் 2வது பகுதி. இதெல்லாம் ரொம்ப விளக்கலாம், ஆனா நேரம் இல்லாததுனால நான் அதை சொல்லிட்டு போறேன். அப்போ ஆண்டவருடைய வருகை, 2ஆம் வருகை, 2ஆம் வருகை என்று சொல்லும் போது அந்த 2ஆம் வருகைக்கு 2 பகுதிகள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் ஏன் இவ்வளவு தூரம் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவருடைய 2ஆம் வருகை என்று சொல்லும் போது இப்படியெல்லாம் ரகசிய வருகை, பகிரங்க வருகை அப்படியெல்லாம் பிரிக்க முடியாதுங்க, இதெல்லாம் நீங்களே பண்ணிக்கிட்டுருதுங்க, அப்படியெல்லாம் பைபிள்ல வேதத்துல அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஜே.என். டார்பியும் ஸ்காஃபீல்டும் அதே மாதிரி வில்லியம் கெல்லியும் அந்த மாதிரி உள்ள பலரும் இதை பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. பைபிள் அப்படி கிடையாதுன்னு கண்மூடித்தனமாக கூடுகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அந்த போதனைக்காரர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் நீங்கள் இவைகளை எல்லாம் புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். அவர்களுடைய போதனையினாலே இடரக்கூடாது என்பதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, அப்போ அவருடைய வருகைக்கு 2 கட்டங்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதிலையும் கூட இன்னொரு குறிப்பை கூட சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் ஆண்டவருடைய ஒரு வருகையை பற்றி கூறும். அதுபோல வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகமும் ஒரு வருகையை பற்றி கூறித்தான் முடியும். அதையும் நாம் கொஞ்சம் கவனித்தால் நலமாக இருக்கும். மல்கியா 4ஆம் அதிகாரம், மல்கியா தானே பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி நூல். அதிலே நான் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்திலே, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். சரி, அப்ப இங்கே ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். என்ன சொல்லுகிறார்? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் யூதர்கள். மல்கியா இஸ்ரவேலர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். கடைசி நாளில் கர்த்தருடைய நாளை பற்றி பேசுகிறார். அந்த நாள் எப்படி இருக்கும் என்று கூறுகிறார். அதை பற்றி சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் நீதியின் சூரியனாக வரவிருக்கின்ற அவர்களுடைய மேசியாவினுடைய வருகையை பற்றி குறிப்பிடுகிறார். அப்போ நீதியின் சூரியனாக ஆண்டவர் வருகிற வருகையை மல்கியாவிலே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அதனுடைய 16வது வசனத்தில், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு 20வது வசனத்தில், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாவீதின் வேர் என்கிறார், சந்ததி என்கிறார், பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லுகிறார். ஆனால் சூரியன் என்று சொல்லவில்லை அல்லவா? அப்ப இந்த இடத்துல அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாக வருகிற வருகையை பற்றி குறிப்பிடும் போது மல்கியாவிலே வாசிக்கிறோம் நீதியின் சூரியனாக. சாதாரணமாக இயற்கையிலே நாம் பார்க்கும்போது சூரியன் உதித்ததற்கு பிற்பாடு விடிவெள்ளி தோன்றும். அப்படியா? விடிவெள்ளி தான் முதலாவது தோன்றும். விடிவெள்ளி தோன்றி சில மணித்துளிகளுக்கு பிற்பாடுதான் சூரியன் உதயமாகும். இதுல வாசிக்கும் போது நீதியின் சூரியன் உதயமாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருந்தாலும் விடிவெள்ளி நட்சத்திரம் வருவதை பற்றி புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. நடக்கும்போது இதுதான் முதலாவது நடக்கும். இதற்கு அப்புறம்தான் சூரியன் உதிக்கும். அவருடைய பகிரங்க வருகை இருக்கும். பூமியிலே அரசாட்சி செய்வதற்காக வருகை இருக்கும். அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இதே விஷயத்தை பேதுரு அப்போஸ்தலன் அவருக்கே உரிய பாணியில அவர் இன்னொரு விதத்துல சொல்லியிருப்பார். அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்றுதான். பாருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை
கவனித்திருப்பது நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல வார்த்தை, அந்த பொருள் கொஞ்சம் சிதைவதை போல எனக்கு தோன்றுகிறது. இது எப்படி வர வேண்டும் என்றால், மொழியியல் அறிஞர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை உங்கள் இருதயங்களில் கவனித்திருப்பது நலமாயிருக்கும். புரிகிறதல்லவா? இப்ப நான் வாசித்ததுக்கும் அதுல இருக்கிறதுக்கு வித்தியாசம் வருகிறதா? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி, அதுக்கப்புறம் உதிக்கும் அளவுங்கிறது வரணும். உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை உங்கள் இருதயங்களில் கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விடிவெள்ளி நட்சத்திரமாக வருகிற அந்த வருகையை பற்றி இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி அர்த்தம் எடுக்காமல் இந்த இடத்துல விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் அப்படின்னு எடுத்தா அதை எதை கொண்டு வர முடியும்? இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் அப்படின்னு சொன்னா, விசுவாசிகளுடைய உள்ளத்துலதான் அவர் ஏற்கனவே வந்துட்டாரு அல்லவா? பிற எப்படி திரும்ப உதிக்கும் அளவுன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு இரு பகுதிகள் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இனி அடுத்த பகுதிக்கு, இந்த இரு பகுதிகளுக்கும் வருகையினுடைய 2 நிலைகளுக்கும் அல்லது 2 கட்டங்களுக்கும் உள்ளதான வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அது வேணும்னா நீங்க குறிச்சுக்கலாம். ஒன்று, பரிசுத்தவான்களுக்காக வருகிற வருகை. அவருடைய வருகையினுடைய முதற் பகுதி பரிசுத்தவான்களுக்காக வருகிற வருகை. எபிரேயர் 9:28. இன்னும் பல வசனங்கள் இருக்கிறது. அதை மட்டும் நீங்க குறிச்சுங்க, மற்றது உங்களுக்கு வாசித்தாலே புரியும். அதுக்கு நேர் எதிராக வருகையினுடைய இரண்டாவது பகுதியிலே பரிசுத்தவான்களோடு கூட வருகிற வருகை. அது பரிசுத்தவான்களுக்காக வருகிறார், இது பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். யூதா 14-15 வசனங்கள், சகரியா 14:5, கொலோசையர் 3:4. யூதா 14:15, சகரியா 14:5, கொலோசையர் 3:4. இரண்டாவதாக முதல் பகுதியில் சபையின் மணவாளனாக வருகிறார். ஏனென்றால் இந்த வருகைக்கு பின் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடைபெறப் போகிறது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11:2, எபேசியர் 5:26-27, வெளிப்படுத்தல் 19:7. அதற்கு நேர் எதிர்மறையாக வருகையினுடைய இரண்டாவது பகுதியில் உலகத்தை ஆளப்போகிற ராஜாதி ராஜாவாகவும் நியாயாதிபதியாகவும் வரப்போகிறார். உலகத்தை ஆளப்போகிற ராஜாதி ராஜாவாகவும் நியாயாதிபதியாகவும் வரப்போகிறார். வெளிப்படுத்தல் 19:11-16, யூதா 14:15. மூன்றாவது, வருகையினுடைய முதற் பகுதி அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்திற்கு அல்லது உபத்திரவ காலத்திற்கு முன் நடைபெறும். 1 தெசலோனிக்கேயர் 1:9-10, 5:4-9-10, வெளிப்படுத்தல் 3:10. இதை நாம் வாசிக்கும் போது நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். வருகையினுடைய இரண்டாவது பகுதி உபத்திரவ காலத்திற்கு பின்பு வருவார், உபத்திரவ காலத்தினுடைய முடிவில் வருவார். வெளிப்படுத்தல் 19:11-16. வருகையினுடைய முதற் பகுதி நான்காவது குறிப்பு, நடுவானம் வரை வருவார். ஏனென்றால் அந்த வருகையை பற்றி பவுலப்போஸ்தலன் எழுதும் போது கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவாலயத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போ நம்ம என்ன செய்வோம்? உயிரோடு மரித்தோர், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுந்தும், பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள் மரிக்காமலேயே மறுரூபமாக்கப்பட்டு அவரை எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ கர்த்தர் அங்கே இருந்து கீழே வருகிறார், நாம் இங்கே இருந்து
அவரை சந்திக்க மேலே போகிறோம். ஆகவே நடுவானில் அவரை சந்திப்போம். அதனால் அந்த வருகைக்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? நடுவான வருகை என்று சொல்லுகிறோம். இரண்டாவது பகுதியானது பூமிக்கு வருகிற வருகை. அதை பற்றி சொல்லுகிற அநேக வசனங்கள் இருக்கின்றன. ஒரு வசனத்தை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். சகரியா 14:4. அடுத்ததாக வருகையினுடைய முதற் பகுதி விசுவாசிகளோடு மட்டும் தொடர்புடையது. விசுவாசிகளோடு மட்டும் தொடர்புடையது. இப்படி ஒரு சம்பவம் நடக்குங்கிறது அவிசுவாசிகளுக்கு தெரியாது. இப்ப அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா அது எப்படி இருக்கும், எப்படி நடக்கலாம்? ஒருவேளை அப்படி அவர் வருகிற வருகை, ஏன்னா பூமியில எல்லா எல்லா இடங்கள்லயும் ஒரே டைமா இருக்காது இல்ல, அப்படித்தானே? இப்போ நம்ம அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அங்க இரவு நேரம், அங்க இரவு நேரம், இப்ப நம்ம இங்க பகல் நேரம். இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் வித்தியாசமா இருக்கு. ஆண்டவருடைய வருகையின் போதும் இப்படி உலகத்தின் நாடுகளில வித்தியாசமான டைமா இருக்கும்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? 2 பேர் வயல்வெளியில் இருப்பார்கள், ஒரு நபர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு நபர் கைவிடப்படுவார். 2 பேர் படுக்கையில் இருப்பாங்க, ஒரு நபர் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு நபர் கைவிடப்படுவாங்க. அப்புறம் 2 பெண்கள் என்ன செய்வாங்க? திரிகை எந்திரக்கல் அரைத்து கொண்டிருப்பார்கள். அதுல ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி விடப்படுவாள் அப்படின்னு வாசிக்கிறோம்ல. அப்ப அதுல இருந்தே தெரியுது வயல்ல வேலை செய்யறது பகல் நேரம். அப்புறம் திரிகள் எந்திரக்கல்லை அடுத்த நேரத்து உணவுக்காக உணவு தயாரிப்பது மாலை நேரம். அப்புறம் 2 பேர் படுக்கையில இருக்கிறது இரவு நேரம். அப்ப ஆண்டவர் வரும்போது பூமியில வித்தியாசமான நாடுகள்ல வித்தியாசமான டைமா இருக்கும். அதை வச்சு சொல்ல வரேன் நானு. ஒரு வேளை இல்லைன்னா தப்பா நீங்க போய் சொல்லிடுறாருங்க, பாலிமானுவல் நடுராத்திரில தான் ஆண்டவர் வருவார்னு சொன்னாருன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படிதான் முடிஞ்சு போச்சு. ஒருவேளை அவர் வர்ற சந்தர்ப்பம் இந்தியாவுக்கு நமக்கு அது இரவு நேரமாக இருக்குது, மிட் நைட்ல வர்றாரு, நள்ளிரவுல வர்றாரு அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. ஆனா காலையில பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறது எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் கூட்டம் மொய்யன்னு போய் நிக்கும். என்னன்னா, என் வீட்டுக்கு மாடியில குடியிருந்தவங்கள ஆளை காணோம், ஏத்த வீட்டுக்காரன ஆளை காணோம், அந்த குடும்பத்துல உள்ளவங்களை காணோம். அடுத்த வரும் என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற, என் வீட்டுக்கு கீழே வாடகைக்கு வச்சிருந்தான், அவனை ஆளை காணோம், குடும்பத்துல ஆளை காணோம். ஆக ஏத்த வீட்டு எத்திராஜா காணும், கீழே வீட்டு கிறிஸ்டோபரா காணும், மாடி வீட்டு மாசலாமணிய காணும், பக்கத்து வீட்டு பால்மாணிக்கத்தை காணும், எல்லாம் காணும்னு கொண்டு போய் சொன்னா அவனுக்கே தலைவலி ஆயிடும். எவ்வளவுதான் எழுதுவாங்க? அப்பதான் திடீர்னு இது நான் அனுமானம் தான், அப்பதான் யோசிப்பாங்க, அந்த ஆட்கள் இல்லாம போன வீடுகள்லாம் பார்த்தா எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்காங்க. அவன் அப்படித்தான் நினைப்பான், கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, விசுவாசிகளா இருக்கிறாங்க. அப்பதான் உலகம் தெரியும், ஓ இந்த வேதக்காரங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, எங்கள் ஆண்டவர் வருவாரு, நினையாத நேரத்துல வருவாரு, எங்களை எல்லாம் என்ன செய்வாரு, கூட்டிட்டு போயிடுவாரு, நாங்க பரலோகத்துக்கு போயிடுவோம். அதுதான் நடந்திருக்குமோ? இந்த சிந்தனை அவங்களுக்கு தாமதமா தான் வரும். ஆனா இதுங்குள்ள நம்ம போயிடுவோம். ஆனாலும் ஒரு கூட்டம் இருப்பாங்க, இதை எடுத்துக்கொள்ளப்பட்ட குடும்பங்கள்லயே எத்தனை பேர் ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. அங்கேயும் கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப ஊரே அவங்கள சொல்லும், எனக்கு தெரியும் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீ போக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். வார்த்தையினாலேயே கொல்லுவாங்க. இன்னும் சிலர் விரட்டி அடிப்பாங்க, நீ உண்மையான கிறிஸ்தவம் இல்லை, அதனாலதான் உன்னை விட்டுட்டு போயிட்டாரு சொல்லுவாங்களா இல்லையா? அதனால ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம எப்போதும் என்ன செய்யணுங்க? ஆயத்தமா இருக்கணும். சரி, அப்போ அது அவருடைய வருகை விசுவாசிகளோடு தொடர்புடையது முதல் வருகை. இரண்டாவது பகுதியானது யூதர்கள் புறஜாதிகள் அடங்கிய முழு உலகத்தோடும் தொடர்புடையதாக அவருடைய வருகை இருக்கும். ரோமர் 11:26-27, மத்தேயு 25:31-32, வெளிப்படுத்தல் 20:21 போன்ற வசனங்களை நம்ம பார்க்கலாம்.
19, 20, 21. அடுத்ததாக அவருடைய வருகையினுடைய முதற் பகுதிக்கு எந்த அடையாளமும் வேதத்தில் கூறப்படவில்லை. வருகையினுடைய முதற் பகுதிக்கு எந்த அடையாளமும் கூறப்படவில்லை. ஆனால் அவருடைய இரண்டாவது வருகைக்கு ஏராளமான அடையாளங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மத்தேயு சுவிசேஷம் 24, 25 அதிகாரங்கள், மார்க் 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம், இவற்றிலெல்லாம் வரக்கூடிய அந்த அடையாளங்கள் அந்த வருகையினுடைய இரண்டாவது பகுதியோடு தொடர்புடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையை பற்றி பேசியிருக்கிறார் அல்லவா, அது எல்லாமே வருகையினுடைய இரண்டாவது பகுதியை பற்றித்தான் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த வருகையினுடைய முதற்கட்டம் இருக்கிறது அல்லவா, சபைக்காக பரிசுத்தவான்களுக்காக வருகிற வருகை, நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக வருகிற வருகை, இதை பற்றி பழைய ஏற்பாடு மௌனம் சாதிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இதை பற்றி எந்த குறிப்பும் பார்க்க முடியாது. ஏன்? பழைய ஏற்பாட்டு காலத்துல சபையே இல்லையே. சபை இல்லைல்ல, சபையே இல்லாம இருக்கும்போது பழைய ஏற்பாட்டுல எப்படி சபையினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி சொல்லி இருக்கோம்? நிச்சயமாக இல்லை. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சபையினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி சொல்லும் போது மேலும் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. ரகசியம் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மறைந்திருந்ததும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டதுமான தெய்வீக சத்தியங்கள். அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி சொல்லும் போது ஒரு ரகசியம் என்று குறிப்பிடுவதால் அது பழைய ஏற்பாட்டில் அதை பற்றிய எந்த குறிப்பும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு இப்படி இரு கட்டங்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். சரி, ஆகையினால் இப்போ நம்ம திருப்போணத்துல உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா? ஆனா இங்க இல்ல. திருப்போணத்துல உட்கார்ந்துருக்கிறோம், ஆனா இங்க இல்ல. இப்ப எங்க இருக்கிறோம்? அவரோடு கூட அவர் வருகிறார், நம்ம என்ன செய்யறோம்? எடுத்துக்கொள்ளப்படுறோம். அப்படிங்கிற இடத்துல இப்ப நிக்கிறோம். இனி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக நாம் சிந்திப்போம். நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றியும் இறுதியாக சிந்தித்து நம்முடைய செய்தியை நிறைவு செய்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.